ஸ்பைடர் 7 சிலந்தி, சரிங்களா, 7 சிலந்தி 7 நாள்ல 7 கூட்டை கட்டினால். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல M1 அப்படின்னா என்னன்னா 7 சிலந்தி, D1 இஸ் ஈக்குவல் டு 7 நாட்கள்ல, W1 இஸ் ஈக்குவல் டு 7 கூடுகள். நீங்க பண்ற ஒர்க் அதுதான். சரி, அப்போ அடுத்து M2 D2 W2 இது மூணுல ஏதோ ஒன்று தான் கேட்டிருக்கணும். அதுல நான் ஒரு சின்ன லாஜிக் சொல்றேன், இது நான் டைரக்டாவே எடுக்க முடியும். இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஒரு சிலந்தி ஒரு கூட்டை எத்தனை நாள்ல கெட்டும்னு நம்ம கொஸ்டின் கேட்டாங்க. இப்படி ஒரு கொஸ்டின் சிம்பிளா கேட்டா பிரச்சனை இல்லை. ஸோ இது மூலமா இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது மாதிரி 3 கொஸ்டின் கேட்கலாம்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி M2வும் கேட்கலாம், W2வும் கேட்கலாம், D2வும் கேட்கலாம். நம்ம ஜென்ரலா முதல்ல இந்த கொஸ்டினுக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மற்றது கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்றேன். இப்போ இந்த கொஸ்டினுக்கு 7ன்றதுனால நம்ம 7 வச்சே பார்த்துடலாம். சரிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஃபார்முலா நமக்கு என்னது, M1 D1 by W1 is M1 D1 by W1. Next M2 D2 divided by W2. ஓகேங்களா, இதுல M1 எவ்வளோ 7, D1 எவ்வளோ 7, W1 எவ்வளோ 7. இது மூணு ஒரே மாதிரி வந்தா 7 தான் வரணும்னு இல்லை, X எந்த டேர்ம் வேணா இருக்கலாம். ஸோ M2 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, D2 எவ்வளோ அப்படின்னா இப்போ அதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டிவைடட் பை W2 1. இந்த மாதிரி கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் ஈஸியாக சொல்லிடுறேன். 7 7 கேன்சல், 1 1 கேன்சல். அப்போ D2 ஈக்குவல் டு 7. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 7. இதை டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஒரு வேளை நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இந்த D2 கேட்காம M2O W2O கேட்டிருந்தா என்ன பண்ணுவீங்க? இதை ஒரு டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு மேலே கொடுத்துருக்க ஒரு எக்ஸாம்பிள் M1 D1 W1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். இது ஒரு காமனா, இப்போ நமக்கு இங்கே வந்து 7ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, நான் இந்த 7ங்கிற டேர்மை எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். எக்ஸ்ன்னு ஒரு வேலை கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதை எப்படி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா, எக்ஸ்ன்னு கொடுத்தா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இது ரெண்டும் கேன்சல் ஆகும்போது, சரிங்களா, இந்த ஏதோ ஒரு ஆன்சர் இருக்கும், ஒரு நம்பர் திரும்ப அப்படியே இருக்கும். இப்போ கொடுத்துருக்கிறதுல இங்கே ரெண்டும் கேன்சல் ஆனால் D2 வேல்யூ என்ன வரும், இது ரெண்டும் கேன்சல்னு வச்சுக்கோங்க. அப்போ D2 ஈக்குவல் டு நேர ஆன்சர் வருமா, அந்த எக்ஸ் தான் ஆன்சராக இருக்கும். ஓகே, சரி, இப்போ D2வும் W2வும் கேன்சல் ஆனால் ஒரே நம்பராக இருந்தால் M2 ஈக்குவல் டு என்ன வரும், நேர ஆன்சர் இருக்கா, எக்ஸ் தான் ஆன்சர் இருக்கும். சரி, இப்போ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுவும் ஒன்று இதுவும் ஒன்று. இப்போ உங்களுக்கு ஆன்சர் எங்கே இருக்கு, W2ல இருக்கு. இப்படி இருக்கிறப்போ ஆன்சர் எப்படி வரும்னா தலைகீழா வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் 1/x. இதை மறந்துடக்கூடாது, கொஞ்சம் ஸ்டார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவோம். சரிங்களா, ஏன்னா இந்த இடத்துல D2 கேட்டதுனால ஓகே. ஒரு வேளை W2 கேட்டிருந்தாங்க அப்படின்னா 1/7. சரிங்களா, கேர்ஃபுல்லா பண்ணிக்கோங்க, எங்க மிஸ்டேக் இருக்கோ அந்த இடத்த பார்த்துக்கோங்க. சரிங்களா.